Hi students, இது நம்மளுடைய 20th ஆன்லைன் கிளாஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸில் யூனிட் 2 ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர்ஸில் இருக்கிற டெரிவேஷன்ஸ் அண்ட் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். அதாவது சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸர்னா என்ன, மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்னா என்ன, அதுக்கு ஒர்க் டன் எப்படி நம்ம டெரைவ் பண்ணணும், எல்லா ஃபார்முலாஸும் we have viewed. நம்ம இனிமேல் ஒரு 3 வீடியோஸில் we are going to look at the problems. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸரில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, இதுக்கப்புறம் டபுள் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அண்ட் தென் 3 ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸரில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ யூ கேன் கெட் ஐடியாஸ் அபவுட் தி சிங்கிள் ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ் அண்ட் மல்டி ஸ்டேஜ், அதாவது 3 ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ஸ் கூடிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஐடியாஸ் யூ கேன் ஈஸிலி கெட். அண்ட் நான் இப்போ சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ஏ சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஹிண்ட். ஓகே, ஏ சிங்கிள் ஸ்டேஜ் சிங்கிள் ஆக்டிங் ஏர் கம்ப்ரஸர் டெலிவர்ஸ் 0.6 kg ஆஃப் ஏர் பெர் மினிட். அதாவது டெலிவர் பண்ணுற ஏர் உடைய அமௌண்ட் மாஸ் ஃப்ளோரே வந்து 0.6 kg ஆஃப் ஏர். சக்ஷன் பண்ணுறது டெலிவர் பண்ணுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, அட் 6 bar டெலிவர் ஆகிற ப்ரெஷர், அதாவது இதை P2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா டெலிவரிங் ப்ரெஷர் தான் சொல்லியிருக்காங்க 6 barனு. தென் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அட் எண்ட் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது 30 degree 1 bar அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்படின்னா எதுனா 2 1 2ல் தான் உங்களுக்கு 4 1ல் தான் உங்களுக்கு சக்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சக்ஷனுடைய எண்ட், அப்போனா 1 அப்படிங்கிறது நீங்கள் டயக்ராம் பார்க்கும்போது புரியும். நெக்ஸ்ட், த போர் அண்ட் ஸ்ட்ரோக் ஆஃப் கம்ப்ரஸர், அதாவது கேபிட்டல் டி கேபிட்டல் எல், போரும் லென்த்தும் ஸ்ட்ரோக் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. த கிளியரன்ஸ் இஸ் 3% ஆஃப் ஸ்வெப்ட் வால்யூம். இது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்த்த மாதிரியே இருக்கும். இதில் விசி வந்து 3% ஆஃப் விஎஸ், ஸ்வெப்ட் வால்யூம் ஸ்ட்ரோக் வால்யூம் எல்லாம் ஒன்று தான், அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அசியூமிங் இண்டெக்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன், அதாவது என் இல்லைனா காமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் கம்ப்ரஷன் உனக்கு வேல்யூ கொடுத்துட்டான் 1.3ன்னு. ஸோ அப்போ இது வந்து என்னுடைய வேல்யூ 1.3. ஓகே, என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பவர் ரெக்வயர்ட், அதுலேயும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இஃப் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் 85%. பவர் ரெக்வயர்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, 85% எஃபிஷியன்சியாக இருந்தால் அதனுடைய பவர் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 ஸ்டெப்ஸில் வரும். நெக்ஸ்ட் கடைசி வந்து ஸ்பீட் ஆஃப் கம்ப்ரஸர் ஆர்பிஎம்மில் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏப்ரல் மே 2015 கேட்ட ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸருக்கான கொஸ்டின். ஓகே, இதை எப்படி இப்போ சால்வ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ஆஸ் யூஷுவல் கிவன் டேட்டா கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மாஸ் ஆஃப் ஏர் டெலிவர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போ 6 kg பெர் மினிட் வந்து நமக்கு கொடுத்த வேல்யூ. அண்ட் தென் டெலிவரி ப்ரெஷர், டெலிவரி ப்ரெஷர் அப்படின்னா P2 6 bar. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவன் டேட்டா எழுதுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த பிவி டயக்ராமை ரிமெம்பர் பண்ணி பார்த்துக்குவோம். அப்போனா தான் நம்மளால் P2வா P1 அப்படிங்கிறதெல்லாம் எழுத முடியும். ஓகே ஓகே, பிவி இதில் நம்மளோட டயக்ராம் வந்து எந்த ஷேப்பில் இருந்துச்சு, இந்த ஷேப்பில் இருந்துச்சு. நம்ம இங்கே இருந்து 4 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்லலாம் 1 2 3 4 அப்படி எழுதுவோம். பட் இந்த யூனிட்டில் மட்டும் இங்கே வரும் 4 1 2 3. ஓகே, இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு சக்ஷன், அண்ட் தென் இங்கே கம்ப்ரஷன், அண்ட் தென் ஹியர் டெலிவரி, அண்ட் தென் ஹியர் எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்போ தான் உங்களுக்கு எது எது எந்த ப்ரெஷர் என்ன நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நமக்கு கொஸ்டினில் டெலிவரி ப்ரெஷர் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்ததுனால P2 இந்த இடத்துல தானே உங்களுக்கு உங்களுடைய டெலிவரி ப்ரெஷர். ஸோ P2 வந்து 6 bar அப்படிங்கிறத எழுதிக்கிறீங்க. அடுத்தது சக்ஷன் ப்ரெஷர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அட் தி எண்ட் ஆஃப் சக்ஷனில் நான் உங்களுக்கு ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கொடுத்துருந்தேன். எண்ட் ஆஃப் சக்ஷனுங்கிறது வந்து இந்த இடம் 1ங்கிற இடம். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் செக்ஷனில் இருந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு 1 bar. தென் டெம்பரேச்சர் வந்து 30 degree Celsius.
அப்படின்னா ப்ளஸ் 273 போட்டிங்கன்னா 303 கெல்வின். ஓகே, இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தெர்மல் 1 யூனிட்டில் தெர்மல் 1 சப்ஜெக்டில் நீங்கள் எல்லா ப்ராப்ளமுக்கும் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சே ஆகணும். டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா தான் யூ கேன் கெட் சம் மார்க்ஸ். 3 to 4 மார்க்ஸ் அவங்க டயக்ராம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸருக்கான டயக்ராம் இது தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் இதை வரைஞ்சால் தான் உங்களுக்கு இதுக்கு மார்க் வரும். ஓகே, தென் வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா போர்னுடைய டயாமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. 100 mm கொடுத்துருந்தாங்க. அப்போனா 0.1 மீட்டர். தென் ஸ்ட்ரோக் லென்த் நம்ம கொடுத்தது 150 mm, 0.15 மீட்டர். அண்ட் தென் கிளியரன்ஸ் வால்யூம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 3% ஆஃப் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி 3% ஆஃப் விஎஸ் அப்படிங்கிறத எழுதிக்க வேண்டியதான். தென் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி கொடுத்துருந்தாங்க. மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 85%. தென் கம்ப்ரெஷன் ஃபார் இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் என் வேல்யூ 1.3 அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம கிவன் டேட்டா ஃபுல்லாகவே சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நாம் என்னெல்லாம் நமக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்கிறத எழுதிக்குவோம். அப்படின்னா தான் நமக்கு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து பவர் இஃப் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி 85% அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. தென் தேர்ட் ஒன் கடைசியாக கண்டுபிடிக்க சொன்னது ஸ்பீடு, அதுவும் ஆர்பிஎம்மில் அவங்க கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ நாம் ஒவ்வொன்றுக்குமான ஃபார்முலாஸை எழுத ஆரம்பித்தோம்னா தான் நம்ம எது இருக்குது எது இல்லைங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலாஸ் நிறையா சொல்லியிருந்தேன். பட் நமக்கு ஸ்பெசிஃபைடாக ஒரு வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா டிரைவே பண்ணியிருந்தோம். 1 + C - C into P2/P1 1/n. ஓகே, நமக்கு சீனு இதை எழுதிக்கலாம், அதர்வைஸ் கேனும் எழுதிக்கலாம். ஓகே, எதுனாலும் நமக்கு இது கிளியரன்ஸ் ரேஷியோ தான். இதை நீங்கள் சீன் எழுதிக்கலாம், அதர்வைஸ் கேன்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் அவங்க கே வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சி வேல்யூ கொடுத்துருந்தாலும் இதுதான். யூ டோன்ட் ஹவ் டு கன்ஃபியூஸ். இப்போ அடுத்தது வேறு. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. சரி, இப்போ நமக்கு P2 வேல்யூ கொஸ்டினில் இருக்குது, P1 வேல்யூ கொஸ்டினில் இருக்குது, N வேல்யூ கொஸ்டினில் இருக்குது. பட் வி டோன்ட் ஹாவ் தி வேல்யூ ஃபார் C. சீனுடைய வேல்யூ இல்லை. பட் சியை வந்து ஓகே, ஆக்சுவலாக சீனா என்ன? சீனா உங்களுக்கு கிளியரன்ஸ் ரேஷியோ. அதுக்கான ஃபார்முலா என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், VC/VS. கிளியரன்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறதுனால மேலே கிளியரன்ஸ் வால்யூம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. VS/VCயா VC/VSஆன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கிளியரன்ஸ் ரேஷியோன்னு சொன்னனால மேலே VCங்கிறது வரும். ஓகே, VC/VS. இதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பட் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன? கிளியரன்ஸ் வால்யூம் இஸ் 3% ஆஃப் விஎஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். VC is equal to 3% ஆஃப் விஎஸ். அப்படின்னா என்னன்னா 0.03 VS VC அப்படின்னா. அப்போனா இதை எப்படி எழுதலாம்? VC/VSங்கிறது என்னவா வரும் பாருங்க. VC/VSனா 0.03. ஸோ நமக்கு வேல்யூ இருக்கு. அப்போ நம்ம சீனோட வேல்யூவை இன்டைரக்டாக தே ஹவ் கிவன் இன் தி கொஸ்டின். ஸோ சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் இருக்கு. ஸோ யூ கேன் டைரக்ட்லி சப்ஸ்டியூட் இட். அவ்வளோதான். 0.3. P2க்கு வேல்யூ வந்து நமக்கு 6 பார்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே 1 பார்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், ஏன் பாரில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தானே கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பட் கன்வெர்ட் பண்ணாலும் மேலே கீழே கேன்சல் தான் ஆகுது. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் இட் ஆஸ் ஜஸ்ட் பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே சொல்லியிருக்கேன். என்னென்னா உங்களுடைய ஃபார்முலாவில் 2 ப்ரெஷர் வருது, அதாவது மேலேயும் ப்ரெஷர் கீழேயும் ப்ரெஷர் வருதுன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூட் இட் ஆஸ் பார். ஏன்னா எப்படியும் அது கேன்சல் தான் ஆகுது. இப்போ தனியாக வந்துச்சு PV = MRT, அதில் ஒரே ஒரு P தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இட் ஆஸ் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை நீங்கள் என்னவா மாற்றுவீங்கன்னா 6 × 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா 1 bar is equal to 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு இங்கே ரேஷியோவில் இருக்கிறதுனால P2/P1 மேலே கீழேயும் ப்ரெஷர் இருக்கிறதுனால பார் கேன்சல் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். 6/1ன்னு போட்டுக்கோங்க. 1/n, என்னுடைய வேல்யூ 1.3ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற வேல்யூ 0.91096.
அதாவது 91.096%. ஓகே, ஸோ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா பவர் ரெக்வயர் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. பவருக்கான ஃபார்முலா அப்படின்னதும் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இண்டிகேட்டட் பவர் ஆர் வெறுமன பவர் ஆர் ஒர்க் டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மூணுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, ஒர்க் டன், பவர், இண்டிகேட்டட் பவர் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ஃபார்முலா தான் நீங்கள் போடுவீங்க. அதாவது என்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணுனேன், n/n-1 P1 V1 இன்ட்டு P2 P1 ஹோல் பவர் n-1/n. அதாவது இதுக்கு அப்படி இன்வர்ஸில் வரும் -1. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுலேயும் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ P1 V1. ஓகே, நான் இப்போ செய்யவே ஆரம்பிக்கிறேன். ஓகே, நமக்கு இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். n வேல்யூ கொடுத்துருக்காங்க, P1 கொடுத்துருக்காங்க, V1 கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. வால்யூம் நமக்கு கொடுக்கல. P2 இருக்குது, P1 இருக்குது, n இருக்குது. ஓகே, ஸோ we are having each and every terms except this V1. So how can we find that V1? From PV equal to MRT formula. So I am going to substitute here as MRT1. Okay, here we are having, இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், P2/P1 ஹோல் பவர் n-1/n -1. ஓகே, இதில் நமக்கு n வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, m வேல்யூ மாஸ் ஆஃப் ஏர் டெலிவர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we are having m வேல்யூ. R is universal gas constant. So we can substitute. T1 30 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ எல்லா வேல்யூஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ we can substitute. n-க்கு 1.3 divided by 1.3 - 1 இன்ட்டு மாஸ் வேல்யூ 0.6 divided by 60. ஏன் நமக்கு மாஸோடைய வேல்யூ என்ன யூனிட்டில் கொடுத்துருந்தாங்க? 0.6 கிலோகிராம் பெர் மினிட்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்பயுமே மினிட்லலாம் வைக்கக்கூடாது, செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம செகண்டுக்கு பை 60 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா வேல்யூ 0.287 இன்ட்டு 10⁵. ஓகே, அதாவது 0.287 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் போடுவீங்க. 10⁵ இல்லை, 10⁵. கிலோ ஜூல் பர் கிலோகிராம் போடுவீங்க. நான் அதாவது ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெம்பரேச்சர் 303. இதில் 6/1 ஹோல் பவர் 1.3 - 1/1.3 - 1. ஓகே, எனக்கு இப்போ இதிலேருந்து கிடைக்கிற வேல்யூ 1.93 கிலோ வாட். இப்போ நம்ம நார்மல் இண்டிகேட்டட் பவர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவன் நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்? இஃப் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி இஸ் 85%னா இன் பவர் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பவர் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள், ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி. ஓகே, இந்த ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். 1.93 divided by 0.85. ஸோ மை ஆன்சர் இஸ் 2.27 கிலோ வாட். பவர் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது மூணாவதாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? ஸ்பீடு. அதாவது n வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம்மில் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் உடனே யோசிக்கணும், n எந்தெந்த இடத்துல வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். என்னன்னா என்ன? என்னங்கிறது வந்து ஸ்பீடு. நமக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் n வந்துச்சு? வால்யூமில் ஃபார்முலா வருமா? வால்யூம்ங்கிற ஃபார்முலாவில் நமக்கு வருமானு பாருங்கள். எதுலலாம் வரும்? எந்தெந்த வால்யூமில் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். π/4 இன்ட்டு d² இன்ட்டு L இன்ட்டு n. இது எந்த வால்யூம்ங்கிறது ஞாபகம் இருக்கா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம்னா எது? ஸ்ட்ரோக் வால்யூம் மாதிரி. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இந்த வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த n வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஓகே, நம்ம அப்படி ஒவ்வொன்றா ரிவர்ஸில் போவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமில் போனோம்னா d² d வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க, L வேல்யூ கொடுத்துருக்காங்க, n தான் கொடுக்கல. ஸோ n கண்டுபிடிச்சிடலாம். பட் ஒன்லி ஒன் டேர்ம் ஷுட் பி அன்னோன். அப்போது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமை கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் வேறு இந்த ஃபார்முலா வரும்னு யோசிச்சுப்பாரு. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் வரும்.
FAD டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம். ஓகே, அப்போ இதில் நமக்கு என்னென்னலாம் இருக்குது? வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இருக்குது, FAD இல்லை. அப்போ FAD கண்டுபிடிக்கணும். FADனா என்னது? ஃப்ரீ ஏர் டெலிவரி. அப்போ FADக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத எழுது. FADக்கான ஃபார்முலானா MRT1/P1. ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. P1 V1 = MRT1 இருக்குதுல்ல, அதுதான் இது. FAD ஃப்ரீ ஏர் டெலிவரி. வால்யூம் ஆஃப் ஃப்ரீ ஏர் டெலிவரினா என்ன அர்த்தம்? சக்ஷன் ஆகிற டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த இடத்துல சக்ஷன் ஆகிற, நான் உங்களுக்கு டெரிவேஷன் அப்புறம் ஏதோ ஒரு வீடியோவில் நான் பேசும்போதே இந்த இடத்துல இருக்கிற வால்யூமை தான் நம்ம FAD VA V1 அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதாவது சக்ஷன் ஆகிற ஆக்சுவல் டெலிவரி எவ்வளோ அப்படிங்கிறது தான் ஃப்ரீ ஏர் டெலிவரி. அப்போது ஃப்ரீ ஏர் டெலிவரி அப்படிங்கிறது வந்து V1ன்னு அர்த்தம். ஓகே, V1. ஸோ V1 நம்ம P1 V1 அப்படிங்கிற ஃபார்முலா PV = MRTயில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இதில் நமக்கு M இருக்குது, R இருக்குது, T1 இருக்குது, P1 இருக்குது. ஸோ we can find FAD. அதுக்கப்புறம் எங்கே போவோம்? இந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி நம்ம மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். FAD இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் கிடச்சிரும். அப்புறம் மறுபடியும் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி π/4 d² L வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஃபஸ்ட்டு FADயை கண்டுபிடிப்போம். FADனா MRT1/P1. ஓகே, 0.6 0.287. இதை பெர் செகண்டுக்கு மாற்றணும். பை 60 0.287 × 10⁻³ × 303 டிவைடட் பை ப்ரெஷருடைய வேல்யூ 1 bar. அதை நான் இதுக்கு மாற்றிருக்கேன். ஓகே, இதை நம்ம கிலோகிராம் பெர் செகண்ட்னு வச்சுக்கலாம், இல்லைனா மினிட்னு வச்சுக்கலாம். நம்ம எந்த இதில் கண்டுபிடிக்கமோ அதே வேல்யூவில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம மினிட்னே வச்சுக்குவோம், கன்வெர்ட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நமக்கு ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்னு தானே வேணும். நமக்கு ஸ்பீடு வந்து RPM, ரெவல்யூஷன் பெர் மினிட்னு வேணும். அப்போ நீங்கள் இதை செகண்டுன்னு மாற்ற வேண்டாம், மினிட்னே வச்சுக்கணும். ஓகே, இதில் எனக்கு FADயோடைய வேல்யூ என்ன வரப்போகுது அப்படின்னா 0.5218 m3/min. ஓகே, FAD கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் அடுத்தது எந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். FAD டிவைடட் பை வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. FAD இங்கே நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். டிவைடட் பை வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி 0.910996 வேல்யூ. ஸோ எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமுடைய வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா 0.52728 5728 m3 டிவைடட் பை மினிட். அடுத்தது இப்போ நான் மறுபடியும் எங்கே ரிவர்ஸில் போயிடுவேன். எந்த இடத்துல அப்படின்னா π/4 d² அப்படிங்கிற இடத்துக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் = π/4 × d² × L × n. ஓகே, என்னை மட்டும் நாங்கள் வச்சுக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் 5728 × 4 டிவைடட் பை π × 0.12 × 0.015. இதில் எனக்கு ஸ்பீடோடைய வேல்யூ மினிட்லேயே தான் இருக்குது. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டில் தான் ஆன்சர் வரும். தி ஆன்சர் இஸ் 486.2 RPM. ஓகே, அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். நான் உங்களுக்கு வந்து இதில் எல்லா ஃபார்முலாஸும் வர மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இப்போ நீங்கள் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிற இந்த சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். பாருங்கள், ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எந்தெந்த ஃபார்முலாலாம் வந்துச்சுன்னு பாருங்களேன். வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி இது ஒரு ஃபார்முலா வந்துச்சு. அதுக்கப்புறம் பவருக்கான ஃபார்முலா ஒன்று வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்முலா. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூமை யூஸ் பண்ணி வர்ற டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம், வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி, FAD, MRT அப்படிங்கிற ஃபார்முலாஸ். ஸோ இவ்வளவு தான் ஃபார்முலாஸ் மொத்தம் இந்த யூனிட்டில். அதாவது இந்த சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸரில் உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற ஃபார்முலாஸே இவ்வளவு தான். இந்த ஃபார்முலாஸில் உங்களுக்கு இந்த டைம் கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு P1 கொடுத்துட்டான், அது மாதிரி T1 கொடுத்துருந்தான். ஸோ உங்களுக்கு அன்னோன் வேல்யூஸை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதுவே இப்போ இன்னொரு கொஸ்டினாக இருந்துச்சுன்னா FAD கொடுத்துருப்பான்.
டிஸ்பிளேஸ்மெண்ட் வால்யூம் கொடுத்துருப்பான், வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இருக்கிற ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம எது இல்லைங்கிறத பார்த்து நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் நான் எப்படி ட்ரைவ் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் மறுபடியும் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ணல ஃபார்முலாஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. அதுவே போதும். சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்ரஸருக்கு உங்களுக்கு அட்டன் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். டயக்ராமுக்கு மார்க்ஸு, அதுக்கப்புறம் இதில் எழுதின இந்த ஒரு ஃபார்முலா, அண்ட் தென் செகண்ட் ஃபார்முலா, தென் தேர்ட் ஃபார்முலா, அண்ட் தென் ஹியர் 4, 5, 6. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஃபஸ்ட்டே எழுதி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க்கும் கிடச்சிரும். அதில் என்னென்ன கிவன் இருக்குது, என்னென்ன இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இனி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் கம்ப்ரஸர் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.